ஊரல் உற்சவம்னு பழைய நாளில் பேர். இன்னைக்கு அது சித்ரா பௌர்ணமி உற்சவமாக பார்க்குறோம். நேரம் அம்மா மண்டப கரைக்கு எழுந்துள்ளார் பெருமாள். ஜலம் இருக்கணும், ஜலம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த காவேரியில் ஜலம் ஓடுறதா இருந்தால் ஆனை போய் நிற்கும். நம்ம விதேசத்து யானை அங்கே போய் தயாராக இருக்க, சின்ன முதலை ஆட்டம் பண்ணி கீழே விட, அந்த முதலை ஆணையினுடைய காலை பீடிக்க, பெருமாளுடனே தன் சக்கராயுதத்தை பிரயோகிக்க, முதல முடிந்து போக, ஆணையும் ரட்சிக்கப்பட, உம்பரால் அரியலாக ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார் நம் பரமாயதுண்டே நாய்களோம் சிறியமையோரா என்று தொண்டடிப்புழியாழ்வார் சாதித்தார். பெண்ணுலாம் சடையினாலும் பிரமண முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருணையீந்த கண்ணுரா. நாம இன்னைக்கு சேவிக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. ஆழ்வார் பாட்டு அன்று அருளையீந்தார். இன்றைக்குமாக நம்பெருமாள் தான் சேவை சாதிக்கிறான். அது கூட ஆச்சரியம் அல்ல. அந்த ஆனைக்கு ஸ்ரீ சட்டகோபம் மரியாதை உண்டு. அது காட்டின என்ன பக்திய லவலேசத்தை நாம காட்டினோம். ஒரு ஆனை காட்டினதை நான் சொல்லலை. தொண்டர்புழியாழ்வார் பாட்டே இதுக்கு தான் பிறந்தது. கீழே திருமாலையில பார்த்துருக்கோம். ஒரு யானைக்கு இருந்த பக்தி உம்மிடத்துல உண்டா? ஆழ்வார் இல்லேன்னு விட்டார். மேலும் நம்முடைய சம்பிரதாயப்படி மோட்சத்துக்கு எல்லாருமே அருகர்கள். பசுர் மனுஷ பக்ஷிவாயன்னு ஒரு மிருகத்துக்கு கூட எம்பெருமான் தான் அனுகிரகம் புரிகிறான். அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அத்புத உற்சவம்.